ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தோசை ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாயை நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி புளியும் ஒரு சின்ன துண்டு புளி அதையும் எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்படி ஊற வச்சு அரைக்கும் போது நம்மளுக்கு இந்த தோசை நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதோட ஒரு 10-15 பல் சின்ன பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நம்ம தண்ணி எதுவும் ஈரம் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொரகொரன்னு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக நம்ம வச்சுட்டு இதே மிக்ஸி ஜாரில் நம்ம திரும்ப இது மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிளகாய் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம். புளியை மட்டும் எடுத்து போட்டுட்டு தேவைப்பட்டால் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 20க்கு மேலே இருக்கும். 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு நம்ம கல்லுப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம இதில், இந்த சட்னிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை மட்டும் நம்ம இதில் சேர்த்து நம்ம நைஸாக, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்காமல் நம்ம அரைச்சிக்க போகிறோம். புளியையும் சேர்த்துட்டு, ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த நம்ம தோசையில் நம்ம தோசை மேலே நம்ம தடவிட்டு தான் நம்ம தோசை செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்காமல் இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி இப்போ 2 இதில் எடுத்து வச்சுருக்கேன். 2 பவுல் நிறையா இருக்குது. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் பூண்டு பொடி ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்க போகிறோம். கல்லில் தோசை நம்ம நல்லா லேசாக ஊற்றிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரவுண்டாக தோசைக்கல் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம இதை மூடி போட்டு நம்ம மூடி மேலே உள்ள மாவெல்லாம் முதல்ல வெந்துடணும். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். லோ ஃப்ளேம் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது நம்மளுக்கு மேலே உள்ள மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடணும். எண்ணெய் ஊற்றிட்டு நான் மூடி தான் போட்டு மூடி வேக வச்சு மேலே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டு, இப்போ வெங்காயம் வரமிளகா எல்லாம் வச்சு புளியெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இந்த தோசையை ஃபுல்லும் சுற்றி நல்லா தடவிக்கணும். காரத்துக்கு தகுந்த, நம்ம ரொம்ப மிளகாயெல்லாம் போல் ரொம்ப காரமாலாம் இருக்காது. நல்லா சுற்றி தடவிட்டு பொறுமையாக நம்ம தடவி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மேலே மாவு வேகாமல் நம்ம தடவினோம்னா கரண்டியில் மாவு ஊட்டிக்கிட்டு வராதனால மேலே உள்ள மாவு நல்லா தோசை வெந்துடணும். அடுப்பை சிம்மில் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தடவிட்டு அது மேலே மல்லித்தலையை கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த பொட்டுக்கடலையும் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல கோர்ஸா பொடி, அந்த பொடியை நம்ம அது மேலே தூவிடணும். தூவிட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம், நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் நெய்யெல்லாம் ஊற்றலை, நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலே செம்மையாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா தோசை கரண்டி வச்சு நல்லா லேசாக அமுத்தி விட்டோம்னா அது நல்லா அதில் சேர்ந்துருக்கும். இந்த தோசையை நம்ம திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம லேசாக தான் ஊற்றிருக்கோம். இந்த பொடியெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே மடக்கி நம்ம எடுத்துடலாம். தோசை திருப்பி போடாமல் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டுக்கடலை பூண்டு கார சட்னி, கார தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. நம்ம சும்மாவே ப்ளெயினாகவே நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம். விருப்பப்பட்ட சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரான பொட்டுக்கடலை பூண்டு கார தோசை. நீங்களும் இதேமாதிரி வெறும் தோசையாகவே ஊற்றி கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடாதுங்கள்ல. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம்னா பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது மாதிரி பூண்டு உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.